நீ என்னை அழைத்த குரல் எனக்கு கேட்டது. நீ விரும்பியதை கொடுக்க உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்தவுடன் வணங்கிவிட்டு பலருக்கும் பகிரு. கோடி நன்மை உன்னை வந்து சேரும். உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வரப்போகிறது. அது வந்தவுடன் என் ஆலயத்துக்கு வா. இப்போது ஓம் முருகா போற்றி என பதிவிட்டு செல். உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வரப்போகிறது. அது என்னது? காலையில அவன் ஆண்டி குளத்துல இருப்பான், சாயந்தரம் ராஜ அலங்காரத்துல இருப்பான். காலையில நீங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லாம அவன் முன்னாடி போய் நின்னாலும் அன்றைக்கு மாலைக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் அவன் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி காட்டுவான் அப்படின்றத ராஜா. முருகன் கிட்ட நாம ஒரு விஷயம் கேட்டா கேட்டதை விட அதிகமாக கொடுக்கக்கூடியவன் முருகன் அப்படின்றது நமக்கு தெரியும். 2 கையால நாம அவனை கூப்பிட்டா அவனுடைய 12 கரங்களால் நமக்கு அவன் அருளை தர. ஏன் காலை சின்னதா வச்சிருக்கான் தெரியுமா? நாமெல்லாம் புடிச்சுக்கிறதுக்கு வசதியா சின்னதா வச்சுக்கிறான். அந்த சின்ன காலை நம்ம புடிச்சுக்கிட்டா பெரிய கையால இந்தா வச்சுக்கோ என்று கொடுக்கக்கூடியவன். முருகர் பிறந்தது என்னமோ விசாக நட்சத்திரத்துலதான். ஆனா முருகர் வளர்க்கப்பட்டது 6 கார்த்திகை பெண்கள், அதாவது 6 நட்சத்திரங்களால் வளர்க்கப்பட்டதனால் அவருக்கு முதல் பெயர் கார்த்திகேயன் அப்படின்ற பெயர் தான். அதுக்கப்புறமா தான் முருகன் அப்படின்னு நம்ம சொல்றோம்.